26 தேர்தல் வருதுமா, குறைஞ்சது கனிமொழியோட ஆதரவாளர்கள் ஒரு 10 பேருக்காவது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுமா இல்லையா? இல்லையா? ஃபேமிலிக்கு ஒரு கோட்டா இருக்குல்ல. நான் சொன்னேன், சொத்து இந்த மகளிர் சொத்து உரிமையை கொடுக்குறதுல நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குல்ல. இப்போ உதயநிதிக்கு இளைஞர் அணிக்கு 60 சீட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷும் உதயநிதியும் சேர்ந்து அந்த எலெக்ஷனில் நம்ம ஆளுங்க 60 பேர் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 20வது கனிமொழி கேட்கணும்ல. அவங்களுக்கு கொடுக்குற மகளிர் அணிக்கு ஒரு 20 கொடுன்னு கேட்கணும்ல. 2 கூட கொடுக்க மாட்டாங்க. பார்க்கலாமா? அதை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? இது போல் இடித்துரைப்பதன் மூலமாக. இப்போ ட்வீட்டுக்கு வந்துட்டேன்னா, நீ சொன்னி ஒரு ட்வீட் ஆரம்பிச்சு இவ்வளோ பெருசாக பேசுறீங்க. இதுதான் ட்வீட். இதை பண்ணினா தான் மதிப்பாங்க. இதை திருமதி கனிமொழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியல். இங்கே பாசத்துக்கும் நேசத்துக்கும் இடமில்லை. அம்மா பாவமானு சொன்ன ஒரு வார்த்தைக்காக போய் 6 மாதம் திகாரில் இருந்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு யாராவது நினச்சி பார்த்துருக்காங்களா? அமலாக்கத்துறைக்கு மனோகர் பிரசாத் என்பவர் கொடுத்த அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் 2G வழக்கில் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போயிருக்கணும். நான் போய் ஸ்டாலின் வீட்டில் கொடுத்தேன் பணத்தை மனோகர் பிரசாத் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இன்னும் அது இடி ஆவணங்களில் இருக்கிறது. இவங்களெல்லாம் காப்பாற்றுறது தானே இவங்க இந்த போய் செய்யாத கொடுத்ததுக்கு 6 மாதம் உட்காந்து இருந்துச்சு. அப்போ எனக்கு உரிய பங்கு கொடுத்து நீங்கள் தான் கேட்கணும். அதை இப்படித்தான் ட்வீட்டுகள் மூலமாகவும் அழுத்தங்களின் மூலமாகவும் கேட்க வேண்டும்.